சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள் 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. அமாவாசை திதி 3:12 பகல் வரை, பின் பிரதமை திதி. பூரட்டாதி நட்சத்திரம் 3:16 இரவு வரை, பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். சாத்தியம் நாம் யோகம் 27:8 நாளிகை வரை, பின் சுபம் நாம் யோகம். நாகவகரணம் 22:59 நாளிகை வரை, பின் கிம்ஸ்துக்கண கரணம். சித்த யோகம் 53:9 நாளிகை வரை, பின் அமிர்த யோகம். இன்று சர்வ அமாவாசை. பித்ரு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள். சூலம் மேற்கு 12 நாளிகை. பரிகாரம் வெல்லம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. சுபஹோர என்னும் நல்ல நேரங்கள். சூரிய உதயத்திலிருந்து காலை 7:53 முதல் 10:23 வரை. பிற்பகல் 2:23 முதல் 4:56 வரை. இரவு 9:23 முதல் 12:23 வரை. இன்று நாள் சுமார். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், சனி, சுக்கிரன், சந்திரன், மீனத்தில் புதன், ராகு. இன்று இரவு 9:32க்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சந்திரன் பெயர்ச்சி ஆகிறார். இரவு 9:32 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன்பின் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் 11ஆம் பாவத்தில் இன்று இரவு 9:32 வரை சூரியன், சனி, சுக்கிரனுடன் இணைவு பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இரவு 9:32க்கு மேல் 12ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ராசியில் பாக்கியாதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதன் அடிப்படையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் 5ஆம் பாவத்தை பார்வை செய்கிறார். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பித்ரு வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். தகவல் தொலைத்தொடர்பு துறையினை பயன்படுத்தி வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடுகளில் கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணங்களும் தான தர்மங்களும் எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு, சுக்கிரன், சூரியன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 6, 51, 78, 3, 48, 1, 64, 8, 98,
அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 9:32 வரை 10ஆம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரனுடன் இணைந்தும், இரவு 9:32க்கு மேல் 11ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் இணைந்தும் இன்று உங்களுக்கு தரும் பலன்கள். 10ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் 4ஆம் பாவத்தை பார்க்கும் நிலையில் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தொழில்துறையில் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம் இன்று நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போருக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது வியாபாரம் தொழிலில் சிறந்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளிநாட்டில் உள்ள உங்களது உறவினர்களால் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, புதன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 485, 586, 651, 78. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகநாதர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இன்று இரவு 9:32 வரை சந்திரன் 9ஆம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரனுடன் இணைவு பெற்றும், இரவு 9:32க்கு மேல் 10ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் இணைவு பெற்றும் இன்று உங்களுக்கு பலன்களை தருகிறார். உங்களது வியாபாரம் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தகவல் தொலைத்தொடர்பு துறையினை பயன்படுத்தி வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன ஆதாயம் கிட்டும் ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த ஆதாய பலன்கள் கிட்டும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரத்தில் ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை அடைவீர்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உயர் கல்வி முடித்து வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் கிட்டும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, புதன், சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 485, 586, 651, 78, 348.
அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தன்வந்திரி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, கடக ராசிக்கு இன்று இரவு 9:32 வரை சந்திரன் 8ஆம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரனுடன் இணைவு பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இரவு 9:32க்கு மேல் 9ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு இன்று இரவு 9:32 வரை சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. போக்குவரத்து விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது வியாபாரம் தொழிலில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். இன்று தன்வந்திரி வழிபாடு உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் 7ஆம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரனுடன் இணைவு பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இரவு 9:32க்கு மேல் 8ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். இன்று இரவு 9:32க்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதுவரை நன்மையான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. வேலை விஷயமாக அதிக அலைச்சல் டென்ஷன் ஆகக்கூடிய நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவார்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் புதன் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 51, 78, 5, 86, 3, 48, 93. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் இன்று 6ஆம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரனுடன் இணைவு பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இரவு 9:32க்கு மேல் 7ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டு முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சுக்கிரன் சனி சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 86, 6, 51, 87, 8, 98, 1, 64, 37. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே,
துலாம் ராசிக்கு சந்திரன் 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரனுடன் இணைவு பெற்றும் இரவு 9:32க்கு மேல் 6ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் இணைவு பெற்றும் சஞ்சாரம் செய்கிறார். இதன் அடிப்படையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். சந்திரன் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். 11ஆம் பாவத்தை பார்வை செய்யும் நிலையில் பொருளாதார நிலைகளில் மிக மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது பாக்கியாதிபதி புதன் பகவான் 6ஆம் பாவத்தில் ராகுவுடன் இணைவு பெற்றுள்ள நிலையில் உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். கல்வி விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன், ராகு, குரு, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 586, 485, 348, 651, 78. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகநாதர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் 4ஆம் பாவத்தில் சூரியன் சனி சுக்கிரனுடன் இணைவு பெற்றும் இரவு 9:32க்கு மேல் 5ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் இணைவு பெற்றும் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், புத்திர பாக்கிய தடை உள்ளவர்கள், புத்திரர்களின் நலனில் முன்னேற்றம் இல்லாதவர்கள் இன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் மிக சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. தந்தை இல்லாதவர்கள் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டும். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உத்தியோக தடைகள் ஏற்பட்டவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்களது உத்தியோக விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. உங்களது வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. பட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் தேர்வினை கவனமுடன் எதிர்கொள்ள வேண்டிய நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பூர்வீக சொத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். புத்திரர்கள் வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டும். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1, 37, 64, 8, 98, 62. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன் சூரியன் சனி சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். இன்று இரவு 9:32க்கு மேல் 4ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். புதிய வியாபார முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது.
தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலைக்கு தகுதி பெறுவீர்கள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன், குரு, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 86, 3, 48, 6, 51, 87. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன் சூரியன் சனி சுக்கிரனுடன் இணைந்தும், இரவு 9:32க்கு மேல் 3ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் இணைந்தும் இன்று உங்களுக்கு தரும் பலன்கள். குடும்ப உறவினர்களுக்குள் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4 மற்றும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பொருட்களை செய்பவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வெளிநாடுகளுக்கு உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, புதன், சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 5, 86, 6, 51, 78, 8, 98. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகநாதர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்ப ராசி அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் ராசியில் சூரியன் சனி சுக்கிரனுடன் இணைவு பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இரவு 9:32க்கு மேல் 2ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய சிறப்பான நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது.
கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது வியாபார போட்டிகள் விலகி வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையும் ஒரு நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் சாதனை புரிவார்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வேலை வாய்ப்பை இழந்து கஷ்டப்படுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தாயார் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளிநாட்டு உத்தியோக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிட்டும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன், சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 5, 86, 6, 51, 78, 8, 98, 62. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்தில் சூரியன், சனி, சுக்கிரனுடன் இணைவு பெற்றுள்ளார். இன்று இரவு 9:32க்கு மேல் ராசியில் புதன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் அதிக அலைச்சல், விரயம் மற்றும் டென்ஷனை ஏற்படுத்தக்கூடியவராக உள்ளார். உங்களது உத்தியோகம் தொழிலில் இட மாறுதல்களும் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு நல்ல நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து தொழில் புரிபவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வேலை வாய்ப்பை இழந்து கஷ்டப்படுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். நண்பர்கள் உறவினர்கள் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும். புத்திரரின் நலனில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். அதிகமாக விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு, சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 6, 51, 87, 5, 86. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.